பிரேமா, டாரிஃப் சம்பந்தமா ஏதோ நல்ல விஷயம் வந்திருக்குன்னு சொன்னீங்களா? அத பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா. அட் லாஸ்ட் டாரிஃப் சம்பந்தமா ஒரு நல்ல விஷயம். அப்படிதான் சொல்லணும். ஏன்னா வந்து தொடர்ந்து இந்த டாரிஃப் கதைய பார்த்துட்டு இருந்தா, ஒரு சோகமான ஒரு கதையா தான் போயிட்டு இருந்தது. ஒரு ஆன்டி கிளைமாக்ஸா முடிச்சிருமோ அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு நல்ல விஷயம் வந்து வந்திருக்கு. கண்டிப்பா இது வந்து நல்ல விஷயம் தான். ஸோ இப்ப என்ன நல்ல விஷயம் வந்திருக்கு? இதனால என்னென்ன பொருட்களோட விலை குறைய போகுது? இத பத்தி நான் சொல்லும்போது ஒரு விஷயம் நீ கேட்ட. அது என்னன்னா வந்து சப்போஸ் வந்து இப்போ பொருட்கள் அனுப்புறாங்கல்ல. கருடோவேகா மாதிரி பார்சல் சர்வீஸ் அனுப்புறாங்க. DHL, FedEx அனுப்புறாங்க. இங்க வந்து டாரிஃப்ஸ் போட்டுறாங்க. இப்போ இதனால இந்த டாரிஃப்ஸும் குறைய வாய்ப்பு இருக்கா? கிராசரி ஸ்டோர்லாம் என்ன ஆகும்? இந்த மாதிரி நிறைய ஒரு நல்ல விஷயம் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப உபயோகமான ஒரு விஷயமா இருக்க போகுது. எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டி கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பிரேமா, இது வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து 50% டாரிஃப் போட்டிருக்காங்கல்ல? ஆமா, அந்த ஒரு முன்கதையை வந்து தெரிஞ்சுக்கணும் சுருக்கமா. இந்த ஒரு கவர்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாக்கான டாரிஃப் வந்து வெறும் 5% இருந்தது. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு நம்ம பார்த்துருந்தோம் எல்லா நாட்டுக்கு மேலேயும் ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. முதல்ல பேஸ் டாரிஃப்ஸ்னு ஒன்று போட்டிருந்தாங்க 10%. அதன் பிறகு ஒவ்வொரு நாட்டுக்கு அந்த நாடு எவ்வளவு வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சுட்டு அந்த நாட்டுக்கு வந்து அது வேரியாச்சு. அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து 25% அப்படின்னு வந்து முடிஞ்சது. இந்தியாவுக்கு பார்க்கும்போது மற்ற நாடுகளுக்கு கம்மியா இருந்தது. அதாவது வந்து பாகிஸ்தானோ, இந்தியாவோட அண்டை நாடு நான் சொல்றேன், பாகிஸ்தானோ இல்ல வந்து நீ தாய்லாண்டோ வியட்நாமோ எடுத்துட்டா கம்மியா இருந்தாங்க, பங்களாதேஷோ எடுத்துக்கும் போது. அப்ப இந்தியா கூட 25% அப்படின்னு இருந்தது. ஆனா அதன் பிறகுதான் ட்விஸ்டே, ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குற நாடுகளுக்கு அதிகமா விதிக்க போறோம்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து 50% ஆக்குனாங்க. அதை விட வந்து இன்னொரு பெரிய விஷயம் பூதாகாரமா கிளம்புறதா இருந்தது. அதாவது இன்னும் நாங்க 50% போட்டு 100% ஆக்க போறோம். ஏன்னா ரஷ்யாட்டேருந்து இந்தியா வந்து தொடர்ந்து ஆயில் வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருந்தாங்க. முக்கால்வாசி நேரம் டாரிஃப்ங்கிறது ஒரு ட்ரேட் வார் மாதிரி தான் இல்லையா? வந்து அந்த நாடை வந்து பணிய வைக்கிறதுக்கான ஒரு விஷயமா தான் வந்து அமெரிக்கா வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு விதமா வந்து முடிஞ்சுது. அந்த வந்து 50% அப்படிங்கிறது வந்து இப்போ குறைக்க போறாங்க. ஆமா பிரேமா, ரொம்ப நல்ல விஷயம். இப்ப எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ண போறாங்க? உனக்கு எவ்வளவு குறைச்சா தேவையில்ல? இல்லாமலே இருந்தா நல்லாதான் இருக்கும். நல்லாதான் இருக்கும். அது ஆனா இல்லாம இருக்காது. ஏன்னா வந்து இப்போ 18% அப்படின்னு குறைக்க போறாங்க. 50%லேருந்து 18% குறைக்க போறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த நம்பர் வந்து இந்த 18ன்னு வந்தது எப்படின்னு தெரியல. ஏன்னா அண்டை நாடுகளை பார்க்கும்போது இந்தியாவை விட 1% அதிகமா இல்ல 2% அதிகமா தான் இருக்காங்க. சைனா வந்து 30லேருந்து 38% வந்து வேரி ஆகலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நெய்பர் கண்ட்ரிஸை பார்த்தா இந்தியாவுக்கு வந்து இப்ப கம்மியான டாரிஃப்ஸ் வந்திருக்கு. 18% வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். பிரேமா, இப்போ இதை அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல? அபிஷியல் ரிலீஸ் மீன்ஸ் ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அந்த ஒரு அபிஷியல் டாக்குமெண்ட் வரல. பட் யார் சொல்லணுமோ அவங்க சொல்லிட்டாங்க. மிக முக்கியமா வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களும் அதை உறுதிப்படுத்திட்டாங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் ட்ரூத் சோஷியல்ல வந்து இந்த மாதிரி வந்து நான் என் நண்பர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள்ட்ட பேசிட்டேன். இந்த மாதிரி டாரிஃப் எல்லாம் குறைக்கிறதுக்கு வந்து நான் முடிவு பண்ணிட்டேன். அதற்கு காரணம் இந்தியா வந்து இனிமே நாங்க வந்து ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்க மாட்டோம்னு ஒரு உறுதி அளிச்சிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் $500 பில்லியன் வந்து அமெரிக்கா பொருட்களை நாங்க வந்து இறக்குமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக முக்கியமா வந்து US எனர்ஜி செக்டர், அக்ரிகல்ச்சர் செக்டர், டெக்னாலஜி செக்டர், கோல்ஸ் அப்படி வந்து சொல்லிட்டே போறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மிக முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட்டும் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் அல்லாமல் இந்தியா வந்து எங்க பொருட்களை வந்து இங்க இறக்குமதி பண்ணும்போது 0 டாரிஃப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ட்ரூத் சோஷியல் சொல்லியிருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி குறிப்பிடும் போது இந்த மாதிரியான ஒரு ட்ரேட் டீல் முடிஞ்சிருக்கு, டாரிஃப்ஸ் வந்து குறைக்க போறாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த நாட்டுல இருந்து இங்க இறக்குமதி பண்ண போறோம் அப்படிங்கிறத குறிப்பிடல. மிக முக்கியமா வந்து 0 டாரிஃப், அதாவது அமெரிக்கா பொருட்களை இந்தியாவில இறக்குமதி பண்றதுக்கான 0 டாரிஃப்ங்கிற ஒரு விஷயம் வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்களோட குறிப்பில் இருந்துச்சு. அது வந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பில் இல்லை. ஸோ இது அடுத்து வந்து அஃபிஷியலா வரும்போது தான் என்னன்னு பல விஷயங்கள் வரும். பட் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா 50% டாரிஃப் வந்து இப்ப 18% ஆக்க போறாங்க. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். எப்பல இருந்து அமலாக்க போறாங்க? பெரும்பாலான சமயங்கள்ல எப்ப அபிஷியலா ரிலீஸ் பண்றாங்களோ ஸோ அதன் பிறகு வரக்கூடிய பொருட்களுக்கு எல்லாமே அப்படிதான் வந்து போடுவாங்க. ஸோ அபிஷியலா ஒயிட் ஹவுஸ்ல இருந்து அந்த இதை நம்ம வந்து வெயிட் பண்ணோம். ஸோ அதன் பிறகு வந்து எந்த ஒரு பொருளும் போர்ட்ல கிளியரன்ஸ் ஆகி வந்தாலுமே இல்லை ஏர் கிளியரன்ஸ் ஆகி வந்தாலுமே அந்த ஒரு பொருளுக்கு இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருளுக்கு
18% மாதிரி தான் விதிக்க போறாங்க. பிரேமா, இது எல்லா பொருட்களுக்குமே வந்து 18% தான் போட்டிருக்காங்களா, இல்ல ஸ்டீல், அலுமினியம் அந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்களா? நல்ல கேள்வி, நல்ல ஒரு கொஸ்டின். ஏன்னா வந்து இந்த ஒரு ரெசிப்ரோக்கல் டாரிஃப் தான் இப்ப மாத்திருக்காங்க. 2 விஷயம் நடந்துச்சு. ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்து, அப்புறம் நேஷனல் செக்யூரிட்டி சம்பந்தமான டாரிஃப்னு ஒரு விஷயம் போயிட்டு இருந்து. அதுதான் வந்து ஸ்டீலு, அலுமினியம், ஆட்டோமொபைல் அண்ட் இட்ஸ் காம்பனன்ட்ஸ் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஸோ நீ கேட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர்னா, இந்த பக்கம் இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு போயிட்டு ஒரு 50% இருந்தது இல்லையா, அதை தான் 18% குறைச்சிருக்காங்க. ஸ்டீல், அலுமினியம், ஆட்டோமொபைல் ஆர் ஆட்டோ பார்ட்ஸ்க்குலாம் ஸ்டில் வந்து 25% ஆர் என்ன வந்து அவங்க எக்ஸிஸ்டிங் இருக்கோ அதுதான் இருக்கு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்டீல், அலுமினியம்லாம் அதை விட அதிகம் நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டா உங்க ஸ்கிரீன்ல குறிப்பிடுறேன். ஸோ அந்த டாரிஃபை வந்து அவங்க குறைக்கல. இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப் தான் குறைச்சிருக்காங்க. அது ஓகே தான் பிரேமா. இப்ப நம்ம grocery வாங்கும் போதுல கம்மியாகும்ல. எக்ஸாக்ட்லி. நம்ம ஸ்டீல், அலுமினியம்லாம் வந்து அன்றாடம் வாங்க போறது இல்லை. பட் கிராசரி வந்து நம்ம அன்றாடம் வாங்குறோம். அதோட பொருட்களோட விலை குறைய போகுதுங்கிறது பெரும் நிம்மதி. ஏன்னா வந்து எக்கச்சக்கமா போட்டுட்டு இருந்தாங்க. இதாண்டா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன விலைன்னே தெரியல. ஸோ இவ்வளவுதான் ஏறுமா இல்ல இன்னும் ஏற்றி விற்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. பிகாஸ் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் வந்து டாரிஃப்ங்கிற ஒரு ஆன்சர் தான் இருந்தது. ஸோ இப்போ வந்து குறைக்கிறாங்க. பாப்போம் குறைப்பாங்களான்னு. குறைப்பாங்களா? அதான் பார்க்கணும். நம்ம வந்து தான் பார்த்துருக்கோமே, நம்ம ஏற்றும் போது வந்து $10 ஏற்றிட்டு இறக்கும் போது $1 குறைப்பாங்க. பட் நம்ம வந்து இப்பவே அது டேட்டா எடுத்து வச்சுக்கணும். ஸோ எவ்வளோ வந்து இது 50% டாரிஃப் பண்ணி இவ்வளோ விலையில விற்றுருக்காங்களே, எவ்வளோ குறைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா நமக்கு தெரியணும். ஆனால் உடனே நடக்காத ஆர்த்தி. அட்லீஸ்ட் வந்து ஒரு 3 months ஆகும். பிகாஸ் அவங்க எக்ஸிஸ்டிங் பொருட்கள் எல்லாமே வந்து ஏற்கனவே டாரிஃப் போட்டு தான் உள்ள வந்து தான் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதனால அந்த விலையில தான் வித்துட்டு இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு டவுன் த ரோட் 3 months பார்க்கும்போது அந்த விலை மாறும். ஈவன் நம்ம காஸ்கோலயே பார்த்தோம். இங்க ஒரு 50% டாரிஃப் போட்ட பிறகு அங்க காஸ்கோல உள்ள அரிசியோட விலை உடனே ஏறல. அவங்க இருக்கிற ஸ்டாக்லாம் வித்துட்டு தான் புது ஸ்டாக் வரும்போது தான் அந்த புது விலை போட்டுதாங்க. அதுதான் பார்த்துருக்கோம். ஸோ ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் காஸ்கோ மற்றும் இந்தியன் கிராசரி ஸ்டோர்ல கொஞ்சம் விலை இறங்கும் அப்படின்னு வந்து நம்பலாம். பிரேமா, இப்போ இந்தியால இருந்து சென்ட் பண்றாங்களா, கருடவேகா, DHL, FedEx மாதிரி. இப்போ அங்க இருந்தெல்லாம் சென்ட் பண்ணும்போது இங்க வந்து டாரிஃப் போடுவாங்களா? ஆமா, இப்ப போட்டுட்டு தான் இருக்காங்க இல்லையா டாரிஃப். அது நல்ல கேள்விதான். ஏன்னா வந்து இப்ப எப்படி போடுறாங்கன்னே தெரிய மாட்டேது. சில பொருளுக்கு வருது, டாரிஃபே இல்ல. சில பொருளுக்கு வருது, பொருளோட விலையே $100 இருந்தா அது டாரிஃபோட விலை $75 இருக்கு இல்லையா. சில பேர் சொல்றாங்க எனக்கு போட்டிருந்த டாரிஃப் விலை கூட என் பொருள் இல்லைங்க, நான் எடுக்கவே இல்லைங்க, அதனால நிறைய கேள்விப்படுறோம். ஸோ எப்படி டாரிஃப் போடுறாங்கன்னு தெரிய மாட்டேது. ஒவ்வொரு நாட்டுக்கும் வேற வேற டாரிஃப் தான் போடுவாங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து 50% ஏற்கனவே இருந்தனால அந்த டாரிஃப் அப்ளை பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம அனுப்புற பொருள்ல இப்போ கிளாத்ஸ் இருக்கு, அலுமினியம் ஏதோ பாத்திரம் வச்சு அனுப்புறோம்னா, இப்ப துணிகளுக்கு 50% டாரிஃப் போட்டிருப்பாங்க. அலுமினியத்துக்கு ஏற்கனவே 50% நினைக்கிறேன். ஸோ அந்த டாரிஃப் போட்டிருப்பாங்க. இப்போ டாரிஃப் சேஞ்சதுனால இப்ப துணி அனுப்புனா 18% தான், அலுமினியத்துக்கு ஸ்டில் அதிக டாரிஃப். ஸோ நமக்கு தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த பொருளுக்குலாம் இப்போ டாரிஃப் குறைய போகுது, எந்த பொருட்கள்லாம் அதிகமா மீன்ஸ் பழைய டாரிஃப் தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொருள் அனுப்புறதுக்கு வந்து உபயோகமா இருக்கும். பட் நீ கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வந்து கண்டிப்பா வந்து இப்போ போட்டிருக்க டாரிஃபோட குறையதான் போகுது. இந்த ரீசன்னால தான் ஸ்டாக் மார்க்கெட்ல கொஞ்சம் மிக்ஸ்டா இருந்துச்சோ? இந்த ரீசன்னாலதான் சொல்ல முடியல. நிறைய ரீசன் நம்ம பார்த்துட்டு வரோம். கோல்டு, சில்வர்லாம் எப்படி வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கிராஷிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி போனுச்சுன்னு. ஏன்னா ரொம்ப வந்து அது ரொம்ப இன்ஃபிளேட்டடா போச்சு. அதோட பிரைஸ் வந்து ஓவர் பிரைஸ் தான் போச்சு. இப்போ கோல்டு வந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ்லாம் $5500 போச்சு. அது கொஞ்சம் ஓவர் ரேட்டட் தான். ஏன்னா நம்ம வந்து பழைய வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஜூன் ஜூலைல தான் ஒரு 5000 வரும். ஸோ அதை நோக்கி போகும். அதுதான் வந்து கரெக்டான பிரைஸ்ன்னு பார்த்துனோம். பட் 5500 போகும்போது என்னடா அப்படின்னு நம்ம இருந்துச்சு. இப்போ 4800க்கு அப்படியே பின்னாடி வாங்கிடுச்சு. சில்வருமே அந்த மாதிரி தான் பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போட்டு இருந்தனால இந்த ஒரு விஷயம்லாம் வந்து பெரிய ஒரு அதிர்வலை வந்து ஏற்படுத்தல. பட் இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் பார்க்கும்போது இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். பட் இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி பண்றவங்களுக்கு வந்து இது ரொம்ப பாசிட்டிவ் நியூஸ். பட் நம்ம வந்து ரஷ்யன் ஆயில் எவ்வளோக்கு வாங்கணும் அப்படின்னு தெரியல. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெனிசுலாலேருந்து ஆயில் இந்தியா வாங்குறதுக்கு, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து ஆயில் இந்தியா வாங்குறது வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து வருது. ஸோ இந்த ஒரு ஆயில் சேஞ்சினால இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறுமா, டீசல் விலை ஏறுமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அங்கே உள்ள மக்களுக்கு அது ஒரு பெரும் பாதிப்பை கூட ஏற்படுத்தக்கூடும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து நமக்கு வந்து தெரியல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த டீலுக்கான காரணமே வந்து இது முன்பு வந்து குடியரசு தினத்தில் போடப்பட்ட இந்தியா ஐரோப்பா யூனியன் டீல் தான் காரணம். அங்க வந்து டீல் போடப்பட்ட பல விஷயங்கள் எடுத்து தான் வந்து அமெரிக்கா வந்து டீலுக்கு வந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கிராசரி பிரைஸ் கொஞ்சம் குறைய போகுதுங்கிறது ஒரு மன நிம்மதி தான் அளிக்குது. பிகாஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, ஏன்னா இந்தியன் கிராசரி அதிகமாச்சுன்னா ஆபியஸா அது யூஸ் பண்ற இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ல பிரைஸ் அதிகமாச்சு. ஸோ இதெல்லாம குறைப்பாங்கன்னு நம்ம நம்புவோம் ஒரு 3 மாசத்துல. பட் அடுத்த அப்டேட்ஸ் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகான் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.